Hi, this is Narmada from Vista Academy Erode. Simple interest அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா தான் அடுத்த டஃப் லெவல் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே SBI கிளர்க் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். The simple interest on a certain value is rupees 800 for 4 years at the rate of interest 5% per annum. Find the sum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வருட வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 800 தனி வட்டி கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் the simple interest on a certain value is அப்படின்னா அந்த 800ங்கிறது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மள சம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்னா என்னது? எப்பவுமே ஃபைன் தி சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மீனிங். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? SI equal to PNR by 100 அப்படிங்கிறதான ஃபார்முலா. அப்போ அதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை SIங்கிறது என்னது? 800. P அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டூ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைட் பை 100 அப்படின்னு போடுவீங்க. இப்போ 1 4s are 4, 25 4s are 100, 1 5s are 5, 5 5s are 25. இப்போ இந்த 5 இங்கே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா P equal to 5 8s are 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 4000. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000. நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ்னா ஆர் வந்து 5% அப்படின்னு பார்த்தோம். பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் அமௌண்ட்னா எப்பவுமே 100% அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இந்த 800 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்க்கு 5% அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு 20%. இப்போ 20% அப்படிங்கிறது வந்து 800 அப்படின்னா நம்மள பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ 100% வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 4 2s are 8 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x equal to 4000. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனால ஆன்சர் ஒரு ஃபார்முலா இல்லாமே. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா the simple interest on a certain years on a principal rupees 18,440 at the rate of 15% per annum is 11,064. Find the number of years அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ரூபாய் 18,440 அசலுக்கு 15% ஆண்டு வட்டியில் ரூபாய் 11,064 என்ற தனி வட்டி கிடைக்கிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு செட்டைன் அமௌண்ட், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 18,440 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 15% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்களா, அந்த 11,064 ரூபாய் அப்படிங்கிறது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 11,064 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 அப்படிங்கிறதா ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக 11,064 அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. பிங்கிற வேல்யூ தான் 18,440 இன்டூ என் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ ஆர் பார்த்தீங்கன்னா 15% டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவீங்களா. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 1 3 5s are 15, 2 5s are 10 அப்படின்னு வரும். இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2s are 18, 2 2s are 4, 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும்ல, அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, மீதி 2 வரும். அப்போ 6 3s are 18 வரும். அப்போ 8 3s are 24, மறுபடியும் 8 3s are 24 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் n மட்டும் தான் வேணும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த சைட் கொண்டாந்துருங்க. அப்போ இந்த சைட் கொண்டாந்தீங்கன்னா என்ன வரும்? 3688 டிவைடட் பை 922 கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குனாவே இது கண்டிப்பாக கேன்சல். அப்போ n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 922 வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ 4 இயர்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the simple interest on a principal rupees 6,000 is rupees 600 for 2 years. Find the rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் 6000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 600 தனி வட்டி கிடைக்கிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்.
பிரின்சிபல் அமௌண்ட் 6000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இல்லை அப்படின்னா 600 அப்படிங்கிறது 600ல் 6000ல் 600 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிங்க. 600ல் 6000ல் 600 அப்படிங்கிறது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 10%. இப்போ 10% அப்படிங்கிறது தான் 600 அப்படின்னா 2 years அப்படிங்கும்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 5% தான் ஆன்சர். இதை நம்ம இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 600 ஈக்குவல் டு பி வந்து 6000 இன்டூ என்னோட வேல்யூ 2 years இன்டூ ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவீங்களா. அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், இங்கே வந்துட்டு 0 அப்போ இங்கே 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ 10 கிடைக்கும். அப்போ இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிருங்களா. அப்போ டிவைட் பண்ணிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு 5% அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அப்போ இப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸும் கேட்கலாம், இந்த மாதிரி எல்லாமே கேட்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.